திருநெல்வேலி மாவட்டம் மருதகுளம் பகுதியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதல் ஏற்பட்டுள்ளது. இதில் 2 மாணவர்களுக்கு படுகாயம் அடைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள் என பதிவு செய்யுங்க. வணக்கம் அருண். திருநெல்வேலி மாவட்டம் மருதகுளம் அருகே அரசு பள்ளி மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதல் சம்பவத்தில் 2 பேர் படுகாயமடைந்து அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். திருநெல்வேலி பகுதியில் இருக்கக்கூடிய பொன்னாக்குடியை அடுத்த மருதகுளம் பகுதியில் இயங்கி வரக்கூடிய அரசு மேல்நிலைப் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களிடையே சாதி ரீதியான பிரச்சனை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த மோதல் சம்பவத்தில் 2 மாணவர்கள் சரமாரியாக ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். சாதி ரீதியாக ஏற்பட்ட மோதல் காரணமாக மாணவர்களிடையே இந்த மோதல் மிகப்பெரிய அளவில் பயங்கரமாக வெடித்திருக்கிறது. 2 மாணவர்களும் படுகாயமடைந்து உடனடியாக ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு நெல்லை அரசு மருத்துவமனை கல்லூரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அந்த 2 பேரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். படுகாயம் அடைந்திருக்கக்கூடிய அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக அந்த பள்ளி வளாகத்தில் 3 அடுக்கு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஒரு பள்ளியில் படிக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய மாணவர்களிடையே சாதி ரீதியான மோதல் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சம்பவம் அந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக மாணவர்களிடையே இது போன்ற சாதி ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு என்ன காரணம், ஆசிரியர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், பள்ளிக்கல்வித்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது, பள்ளி கல்வித்துறையில் ஒழுங்கீன வகுப்புகள் எல்லாம் ஏற்கனவே அவர்கள் இந்த விழிப்புணர்வு வகுப்புலாம் எடுக்கிறார்களா இல்லையா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. காலையில் இந்த மாணவர்களுக்கு பல்வேறு அறநிலையை போதிக்கக்கூடிய வகுப்புகளும் அதே போன்று தியான வகுப்புகளும் எடுப்பதாக கூறுகிறார்கள். ஆனால் இப்போது நெல்லை பொன்னாக்குடி அருகே இருக்கக்கூடிய மருதகுளம் பகுதியில் ஒரு அரசு பள்ளியில் மாணவர்களிடையே ஏற்பட்ட இந்த சாதி ரீதியான மோதல் என்பது அந்த பகுதியில் மிகப்பெரிய அளவில் பதற்றத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது. அருண், விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.